ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தினமும் நம்ம காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பலனானது நமக்கு பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். காகத்திற்கு தினமும் காலையில் நம்ம சாதம் வைப்பதனால நம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களில் நம்ம இருந்தாலும் அது நமக்கு சரியாகி விடும் அப்படிங்கிற அந்த பாக்கியம் நம்மளுக்கு உண்டாகும். காகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு நம் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்தும் போது முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் பெரியவர்கள் கூறுவது நம்ம தெரிஞ்ச ஒன்றாக இருக்கின்றது. அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய விரதத்தை முடித்து கொள்வது அப்படிங்கிறது நிறைவு செய்வது காக்கைக்கு உணவு அளிக்கும் பொழுது தான் அந்த நிறைவானது பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். காக்கைக்கு உணவு வைத்து காக்கை சாப்பிட்டதற்கப்புறம் நம்ம அவ்வாறான உணவை நம்ம சாப்பிடும் பொழுது அது நமக்கு மிகுந்த நலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். காக்கைக்கு மற்ற பறவைகளை விட நமக்கும் காகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். மனிதர்களோடு எப்பொழுதுமே ஒன்றிற கலந்து வாழ்கின்ற பறவையாக காகமானது நம்ம பார்க்கப்படுகிறது. அனைத்து வீடுகள்லையுமே வந்து காலையில் காகமானது கரையும் பொழுது அது மிகவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் பார்த்திங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கிறது, காகம் வந்து நம்ம வீட்டில் கத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வேறு ஏதோ அர்த்தத்தில் நம்ம நினைத்து கொண்டு அதை விரட்டுவதோ இல்லை அது தேவையில்லாத வழிகளில் துன்புறுத்துவது அப்படிங்கிற அந்த வேலைகளில் நம்ம ஈடுபடக்கூடாது. காகத்திற்கு உங்களால் முடிஞ்சது எந்த உணவாக இருந்தாலுமே நம்ம வைப்பது சிறந்தது தான். காகம்னு இல்லை, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலுமே நம்மை தேடி பசியோடு வரும் பொழுது அதற்கு நம்மளால் முடிந்த அந்த உணவு ஏதோ நம்மிடம் இருப்பதை கொஞ்சமாவது கொடுத்து உதவுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா காக்கை வந்து சனி பகவானின் வாகனமாகும். காக்கைக்கு உணவளிப்பதனால சனி பகவான் மகிழ்ச்சி கொள்வார். அதோடு சனி பகவானின் சகோதரராக கருதப்படுவர் தான் யமதர்மராஜன். யமதர்மராஜர் காக்கை வடிவில் வந்து மனிதர்களுடைய வாழும் இடங்களில் வந்து மனிதர்களுடைய நிலையை பற்றி அறிவார் அப்படிங்கிறது புராண கதைகளில் கூறப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. யமதர்மரே காக்கை வடிவில் வந்து சில நேரங்களில் மனிதர்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்களுடைய நிலையையும் அறிவார் அப்படிங்கிறது புராண கதைகளில் ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஒரு உண்மையான கருத்தாகவும் இருக்கின்றது. காகத்திற்கு நம்ம உணவு வைப்பதனால நம்மளுக்கு ஏற்பட்டின்ற அந்த கடன் தொல்லைகள் எல்லாமே நீங்கும், நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காகத்திற்கு தெருவில் வளர்கின்ற இந்த ஆதரவற்று இருக்கின்ற அந்த நாய்களுக்கு நம்ம உணவு அளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நிறைய பெண்மணிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாய்களுக்கு தினமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உணவளிப்பாங்க. அந்த நாய்கள் எல்லாருமே அந்த பெண்மணியோடையோ இல்லை அந்த உணவளிப்பவர்களோடையோ அப்படியே சுற்றி திரிந்து கொண்டு அப்படியே நல்ல ஒரு ஆனந்தத்தோடு பயணம் செய்வாங்க. அப்போ அவர்களுக்கு அந்த மனநிலையானது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் ஒரு உண்மையான மகிழ்ச்சியை தரும். பிறருக்கு நம்ம உணவளிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியின் காரணமாக நம்மிடம் அவர்கள் பார்ப்பதும் அந்த பேசுவதும் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் கிடைத்த மிகவும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த உள்ள ஜீவராசிகளுக்கு நம்ம உணவளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது. அதிலும் முக்கியமாக காக்கைக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம உணவளிக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம உணவளிக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் உணவளித்து கொண்டே இருப்போம். சில பேர் சனிக்கிழமை தோறும் மட்டும் உணவளிப்பவர்களும் இருப்பார்கள். அப்படி நம்ம செய்கின்ற இந்த உணவை பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு இறைவனிடம் பூஜைகள் செய்வதுன்னா செய்துவிட்டு அதற்கப்புறம் நம்ம அடுப்படியில் போய் சாப்பாடு சமைச்சு அதுக்கப்புறம் பரிமாறுவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதிகாலையில் எழுந்து நம்ம குளித்து விட்டு அதற்கப்புறம் நம்ம சாப்பாடு செய்வது தான் சிறப்பான விஷயம். இன்றைய நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா காலையில் எழுதுறதுக்கே மிகவும் ஒரு கடினமான விஷயமாக தான் மாறிவிட்டது. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் இதை இன்னமும் கிராமப்புறங்களில் பழக்க வழக்கமாகத்தான் இருக்கின்றனர். நகரத்திலையும் ஒரு சில பெண்கள் இருக்கின்றனர். எப்போதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு அன்றைய வேலையை நம்ம செய்வது சிறப்பாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விட்டு இறைவனை பூஜிப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செயல் தான். இதற்கு ஆன்மீகத்துக்கும் இதற்கும் நிறைய ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே இறைத்தன்மை அதிகம் உள்ள நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்றைய நேரத்தில் நம்ம எழுந்து குளித்து விட்டு இறைவனை பூஜிப்பது நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதை நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும். இது முன்னோர்கள், அதாவது நம்ம இப்போ பாட்டி நம்மளுடைய அம்மாக்கள்லாம்
இந்த வழிமுறையை கடைபிடித்து வருவார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைகள் பார்த்திங்கன்னா இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு வர மாட்டார்கள். எதற்கு காரணம்னா, அன்றைய நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த வழக்க முறைகளில் அவர்கள் அம்மாமார்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் கொண்டு வந்திருப்பார்கள். இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு இவ்வாறான விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களும் பின்பற்றும் வகையில் அந்த கண்டிப்பும் அரவணைப்பும் அன்பும் எல்லாமே சேர்ந்திருந்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கும் அவர்கள் இவ்வாறான வழிகளில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாரையுமே ஒரு தனித்து அவர்கள் பாணியில் நம்ம விட்டுறதுனால தான் அவர்கள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இது அவர்களுடைய சுதந்திரம், அதை நம்ம ஒன்றும் சொல்வது கிடையாது. ஆனாலும் இந்த பழக்க வழக்கங்களை நம்ம முதல்ல இருந்தே கற்றுக் கொடுத்து வருவது தான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அம்மாமார்கள் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இந்த பழக்கத்தை கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய வயதிலும் அவர்களும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது அவர்களும் புரிந்து கொண்டு அதே பழக்கத்தை கொண்டு வருவார்கள். இது ஒவ்வொருவரும் நம்ம செய்யும்போது தான் அவர்களுக்கும் புரியும். இதை ஒரு வழியில் நம்ம தவற விட்டுட்டாலும் அன்றைய ஜெனரேஷன்லேருந்து அது மறந்து போயிடுது. அதனால் தொடர்ச்சியாக நம்ம இதை பழக்கப்படுத்தி கொண்டு வரும்போது இந்த ஒழுக்கமுறை அப்படிங்கிறது எல்லோருக்குமே தேவையான ஒன்று. பிற உயிர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலே மிகவும் ஒரு மகத்துவமான ஒன்று. அதை நம்ம ஆரம்பத்திலே நம்மளுடைய குழந்தைகளுக்குமே பழக்கப்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயம். இதில் ஆன்மீகத்தன்மையான நன்மைகளும் இருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் அது பயனளிக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ளணும். சரி, இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம காக்கைக்கு உணவளிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் காக்கை நிற்கும். சில நேரம் நின்று வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்கும், ஆனால் சாப்பாடு சாப்பிடாது, ஆனால் போயிடும். அப்போ இவ்வளோ நாள் சாப்பிட்ட காக்கை ஏன் திடீர்னு சாப்பிடலை, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற அந்த மனஸ்தாபம் நமக்குள்ளே வரும். இல்லை தேவையில்லாத பயம் நமக்குள்ளே ஏற்படும். இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய அந்த திதி கடனை நம்ம செலுத்தாமல் இருந்ததற்கு காரணமாக அவர்கள் நம்ம மீது கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருப்பதனால இவ்வாறான செயல்பாடுகளில் அந்த காகமானதை ஈடுபடுவதை நம்ம உணர்ந்து கொள்ள வந்தது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திதி முறையான கடன்களை நம்ம செலுத்தி விடுவது தான் நல்லது. அப்போ முறைப்படி நம்ம செலுத்திடும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறான தவறுகள் அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா நம்ம முன்னோர்களை நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம வழியில் வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம நினைக்காமலே ஏதோ நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துலேயே நம்ம போயிட்டுருக்கும் பொழுது அது நமக்கு எந்த வகையிலையும் ஒரு தெளிவானதை ஏற்படுத்தாது. திதி கொடுக்குறவங்களுக்கு நம்ம அந்த திதியானதை பூர்த்தி செய்து விடுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் அனைத்துமே நமக்கு கர்ம வினைகளாக வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாம் செய்கின்ற நன்மைகளும் இனிமே சேர்க்காத பாவங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்து தீர்மானிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த பாவங்களையும் அந்த கர்ம வினைகளையும் நம்ம சேர்க்காமலும் கழித்து கொண்டு வரணும்னா பிறருக்கு நம்ம உதவி செய்யணும், உணவளிக்கணும். அவர்களுக்கு தேவையானதை நம்ம செய்யும்பொழுது தான் இவ்வாறான விஷயங்களில் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். நமக்கு கிடைக்கிது, பணம் கிடைக்கிது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்பட்டோம்னா ஒரு கட்டத்தில் அது எல்லாமே இருந்தாலும் அதை கூட நம்ம தொட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்மளோட உடல்நிலையானது நம்மளை வருத்தி விடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோதான் அந்த செல்வங்கள் குவிந்திருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு அந்த உடல் தோற்றமானது நமக்கு மாறிவிடுகிறது. அப்போ எப்பொழுதுமே பாவங்களை நம்ம எந்த வகையிலையுமே சேர்க்காத அளவிற்கு வாழ பழகிக்கொள்வது தான் சிறப்பு. அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைனாலும் பிற்காலத்தில் வருகின்ற நம்மளுடைய ஜெனரேஷன்களுக்கு அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். உலகத்தில் எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு ஆன்மீக குறிப்பும் கருத்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இறை வழிபாடு அப்படிங்கிறது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வழிபாடு. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம காகத்திற்கு உணவு வைப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் மாமிசம் சம்மந்தப்பட்ட அசைவ உணவுகளை வைக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதுபோல் எச்சில் பட்ட உணவுகளை நம்ம வைக்கக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு தோன்றும், நம்ம காகத்திற்கு உணவு வைத்திருக்கிறோம், ஆனால் அதை மற்ற ஜீவராசிகள் சாப்பிடுதே, அது எச்சில் பட்ட உணவாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம், அது வேறு. ஆனால் நாமளே சாப்பிட்டு சில நேரங்களில் நம்ம அந்த எச்சியை தூக்கி அதில் போட்டு இதை சாப்பிடுற மாதிரி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான தவறுகளை தான் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் காகத்திற்கு வைத்த உணவை மற்ற குருவிகள் சாப்பிடுவது அப்படிங்கிறது அது ஒரு இயல்பான விஷயந்தான். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே இறைவனானப்பட்டவர் இருக்கின்றார் அப்படிங்கிறது நமக்குள்ளே தெரியும். எச்சில் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒன்று. எச்சில் பட்ட உணவு அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான். வேண்டும்னே நம்ம செய்கின்ற அந்த தவறு தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். இவ்வாறான விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்வது சிறப்பு தான்.
அதனால் அசைவ உணவுகள் எந்த ஒரு மாமிசமான உணவாக இருந்தாலும் அதை காகத்திற்கு படைக்க வேண்டாம். அது நமக்கு பாவங்களை தான் வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தினம்தோறும் உங்களால் முடிஞ்சது ஒரு உயிருக்காவது உணவளிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். காகத்திற்கு நீங்கள் உணவளிப்பது ஆன்மீகத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்லதை ஏற்படுத்தும். அதுபோல் பார்த்திங்கன்னா மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்மளால் முடிந்த அந்த உதவிகளை செய்வது சிறந்த விஷயந்தான். காகத்திற்கு அதிகாலையில் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடியே உணவளித்து விட்டு காக்கா என்று நம்ம கூறும் பொழுதே அந்த காகமானது வந்து அது மட்டும் வராது. காகத்திற்கு இன்னொரு தனிப்பெருமை உண்டு. பார்த்திங்கன்னா காகமும் நம்ம மனிதர்களைப் போல ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதாவது சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய கூட்டத்தையும் கூட்டி வந்து சாப்பிடுகின்ற காக்கைகளும் உண்டு. அதுபோல் ஒரு காக்கை இறந்துட்டா கூட அந்த இடத்துல நிறைய காக்கைகள் கூடி அதற்கான அஞ்சலி செலுத்தும் அந்த வகையும் நமக்கு தெரிந்த ஒன்று தான். இதை கண்கூட பார்த்தவர்களுக்கு அதனுடைய அருமையானது கண்டிப்பாக புரிந்திருக்கும். அதனால் காக்கை போன்று மனிதர்களுடைய இயல்பாக பழகக்கூடிய காக்கை போன்ற ஒரு பறவையை நம்ம இந்த மற்ற பறவைகளிடத்தில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காக்கைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம நிதர்சனமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏதேதோ தேவையில்லாத விஷயங்களில் நம்ம காசை விரயம் பண்ணுறதை விட மிருகங்களுக்கு நம்ம உகந்த அந்த உணவுகளை அளிப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். குழந்தைகளுக்கு இவ்வாறான விஷயங்களை ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பழக்கி கொண்டு வருவது உங்களையும் சரி அவர்களுக்கும் மேன்மையடையும். வாழ்க்கையில் அவர்களுக்கும் இளம் வயதிலே இவ்வாறான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது முதுமையிலேயும் அவர்களுக்கு வாழ்க்கையானது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா சிறு வயதிலே அவர்கள் இவ்வாறான ஒழுக்க முறைகளை பின்பற்றி மற்ற உயிர் ஜீவராசிகளுக்கு அவர்கள் நன்மையை விளைவிக்கும் பொழுது அது ஆரம்பத்திலே பழக்கும் பொழுது முடிவிலையுமே அதே இதோட மைண்ட் செட்லேயே வருவாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிற்காலத்தில் அறுவடையாக வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரம்பத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் அவர்களை ஈடுபடுவதை விட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வாறான விஷயங்களை கண்டிப்போடும் அதுபோல் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பய உணர்வோடு நம்ம அவர்களிடம் கூறக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் இப்போ உள்ள காலகட்டத்தில் பண்ணி அப்போ உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய கண்டிப்போடு அப்படி வளர்ந்தாலும் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நிறைய நல்ல ஒழுக்க முறையில் பற்றி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வகையில் தான் இருக்கின்றது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கண்டிப்பு வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத விபரீத முடிவுகளை கூட ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அது நிறைய செய்திகளில் கூட நம்ம பார்த்துருப்போம். அதனால் அன்பான முறையில் நம்ம எப்படி பக்குவப்பட்டு அவர்களுக்கு கூற முடியுமோ அந்த வகையில் அந்த ஒழுக்க முறையில் நம்ம கொண்டு வருவது தான் சிறப்பு. சிறு குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இந்த தொலைபேசி அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுற இந்த மொபைல் ஃபோனை எப்பொழுதுமே அவர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் நம்ம நோண்டக்கூடாது. அவர்களுக்கும் அதை பழக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஆரோக்கியமான உணவு முறைகளையும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட உடல் பயிற்சிகளையும் நம்ம ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு பழக்கி கொள்வது நல்லது. ஏன்னா நமக்குத்தான் இந்த உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பதற்கு நிறைய டைம் இருக்கும். அதனால் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமான உணவுகள் எல்லாத்தையுமே அவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இவர்கள் வளர்வர்கள் மற்றவர்களையும் இதே போல் அவர்கள் மாற்றுவார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அனைவருமே என்றுமே இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பையுமே நம்ம சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொண்டு வரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.